அன்பார்ந்த இதய அன்னை ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இயேசுவின் 7 வார்த்தைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிற தருணத்தில் இப்பொழுது 4வது வார்த்தையை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டே. இந்த வார்த்தை வேதனையின் உச்சமா, பாடுகளின் உச்சமா, துன்பத்தின் உச்சமா? ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டதனுடைய அடையாளம்தான் இந்த வார்த்தை. எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு காயங்கள், எவ்வளவு ஏளனமான பேச்சுக்கள், இவைகளெல்லாம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தவர், ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற வந்தவர். ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும், யூதாஸ் காட்டி கொடுப்பார் என்று தெரியும், சீடர்கள் என்னை விட்டு ஓடி விடுவார்கள் என்று தெரியும், யூத சங்கம் பொய் குற்றம் சுமத்தும் என்று தெரியும், பிலாத்துவை வற்புறுத்துவார்கள் தண்டனைக்காக, அதுவும் ஆண்டவருக்கு தெரியும், பிலாத்து கை கழுவுவான், அதுவும் ஆண்டவருக்கு தெரியும், பிலாத்துவும் ஏரோதுவும் நண்பர்களாவார்கள், அதுவும் தெரியும். இருந்தாலும் ஆண்டவருடைய நிலைப்பாட்டில் ஒருபோதும் மாறவில்லை. இந்த பாடுகளையும் துன்பத்தையும் அனுபவித்தாலும் வார்த்தை இன்னொரு நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது. இறைவாக்கினர் எரேமியாவுடைய வாழ்வை எடுத்துக்கொள்வோம். அவர் படாத வேதனைகளா, அவர் சந்திக்காத துன்பங்களா, எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு இடர்பாடுகள். ஒரு காலகட்டத்தில் அவர் சொல்லுவது, என்னுடைய பிறந்த நாள் சபிக்கப்படுக என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய வேதனைகளின் உச்சகட்டம். அன்பார்ந்தவர்களே, ஆனாலும் அவர் தன்னுடைய போதனையை நிறுத்தவில்லை. அவர் தன்னுடைய இறை வார்த்தையை விளக்குவதில் பணி செய்வதை அவர் நிறுத்தவில்லை. அவர் செய்யக்கூடிய பணிகளில் தொய்வு இல்லை. அதுதான் விசுவாசம். இந்த வார்த்தையைத்தான், இந்த வாழ்க்கையைத்தான் நாமும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் ஆண்டவரே உமக்காகவே என்று பயணிக்கின்ற எம்முடைய விசுவாசிகள், ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகள், அந்த வேதனை வந்தாலும், சோதனை வந்தாலும், இடர்பாடுகள் வந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும் இவர்கள் ஒரு உதாரணமாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து வெற்றி நடை போட இந்த நாளிலே நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மன நிறைவோடு பணி செய்வேன், மன நிறைவோடு பணி செய்வேன். மன்றாடுவோமா? ஆண்டவரே, உம்மோடு பயணிக்கின்ற எம்முடைய விசுவாசிகள் இந்த தவ நாட்களிலே அவள் சந்திக்கின்ற ஒவ்வொரு செயல்கள், இதோ ஒரு அன்பு மகனுடைய ஒரு வார்த்தை, இந்த தவ நாட்களில் நான் ஜெபம் செய்கிறேன், ஜெபமாலை செய்கிறேன், என்னுடைய வாழ்வில் அழுத்தங்கள் போகவில்லை, என் வாழ்வில் துன்பங்கள் மறையவில்லை, நான் பணி செய்யும் இடத்தில் வேதனையோடு பணி செய்கிறேன் என்ற ஒரு வாழ்வு கேட்க தோன்றியது. ஆண்டவரே, இதுபோல் எத்தனையோ உறவுகள் வேதனைகளோடும் நெருக்கடிகளோடும் துன்பங்களோடும் பயணிக்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் அவளை கைவிடாத கடவுள் நீர், அவளை பாதுகாக்கின்ற கடவுள் நீர், வேதனைகளை தணிக்கின்ற கடவுள் நீர். ஆண்டவரே, உம்மை நோக்கி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் வல்லமை உண்டு, பதில் உண்டு. இந்த நாளிலே ஜெபத்தை முன்னெடுக்கின்ற விசுவாசிகள், உம்மோடு பயணிக்கின்ற விசுவாசிகள் அனைவரையும் ஆசீர்வதித்து வேதனைகளை தணித்து செய்கின்ற பணிகள் வழியாக
மகிழ்வோடு தொடர்ந்து பயணிக்க அருள் தர ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன். இணைந்து பயணிப்போம், இறையாசீர் பெறுவோம்.